ஜூட் பேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு கேட்குறீங்களா? ஜூட் பேக்கு தைக்கிறதுக்கு ஜூட் மெட்டீரியலு, ரோப்பு, ஹேண்டிலு, அதுக்கு மேட்சிங் த்ரெட்டு, சிசரு, இன்ச் டேப்பு. இதோட மெஷர்மெண்ட் என்ன எடுக்கணும் அது எல்லாமே வாங்க பார்க்கலாம். மெஷர்மெண்ட் இது தாங்க. ஜூட் பேகு இது வந்து தாம்பூல பேக் மாடலில் வரும். ஹேண்டில் பார்த்திங்கன்னா 14 இன்ச்சஸ்க்கு 2 பீஸ் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்காக 12 இன்ச்சஸ்க்கு 9 இன்ச்சஸ் 2 பீஸ், அதாவது ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று பேக்குக்கு ஒன்று வரும். அடுத்து சைடு பீஸ், அதாவது கசட் பீஸ் மாதிரி வரும், அது 4 இன்ச்சஸ்க்கு 35 இன்ச்சஸ்ஸு ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் பிரகாரம் எடுத்திங்கன்னா தாம்பூல பேக் சைஸு உங்களுக்கு கிடைக்கும். மெட்டீரியல்ஸை காட்டுறேன். மெட்டீரியலை கட் பண்ணி நான் ரெடியாக வச்சுட்டேங்க. நான் இப்போ என்ன சைஸ் சொன்னேனோ அந்த சைஸுக்கு ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று, பேக்குக்கு ஒன்று. இதுதான் சைடு பீஸு, கசட் பீஸு. அப்புறம் ஹேண்டில் 2, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக 2 பீஸு, ஹேண்டில் 2 பீஸு, இது 2 பீஸு. மிஷினில் நூல் போட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். எப்படி தைக்கிறது வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதோட ஹேண்டில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுதான் ரைட் சைடு, அதோட பேக் சைடு. ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, அடுத்து ஒரு ஃபோல்டு, டபுள் ஃபோல்டிங் பண்ணிக்கணும். ஹேண்டில் எங்கே வரணும் அப்படின்னா இதுதான் சென்டருங்களா, ஒரு ஃபுல் வித்தோட சென்டர் இது தான். அதோட பாதி சென்டரை இப்படி மடிச்சுக்கோங்க. அதோட பாதி சென்டரை இப்படி மடிச்சுக்கோங்க. ஜூட் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். நீங்கள் மடிச்சிங்கன்னா அந்த இம்ப்ரெஷன் காட்டுது பார்த்தீங்களா? இந்த இம்ப்ரெஷனும் காட்டுது, இந்த இம்ப்ரெஷனும் காட்டுது பாருங்கள். அதாவது இந்த இடத்துல இந்த கோட்டு மேலே வரக்கூடாது, இந்த கோட்டுக்குள்ளே இப்படி வரணும், இந்த கோட்டுக்குள்ளே இப்படி வரணும். இப்படி வச்சு ஃபோல்டிங் பண்ணதுக்கப்புறமா அதுக்குள்ளே நம்ம இப்படி வச்சா மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மிஷினை. இந்த பாருங்கள், இந்த கோட்டுக்குள்ளே இப்படி வரா மாதிரி 2 ஹேண்டில் டபுள் ஃபோல்டிங்குள்ளே இப்படி வச்சுட்டேன். இப்போ ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸ்ட்ரெயிட்டாக தான் நம்ம 2 ஹேண்டிலும் நம்ம உள்ளே கொடுத்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம சைட் பீஸை அட்டாச் பண்ண போகிறோம். இந்த ஹேண்டில் வந்து இப்போ கீழே பார்த்தா மாதிரி இருக்குங்களா, இதை வந்து இப்படி மேலே பார்த்தா மாதிரி இப்படி வச்சுட்டு அப்படியே ஒரு ரன்னிங் தையல் போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் கசட் பீஸை ஜாயின் பண்ணணும். இந்த பாருங்கள், ஹேண்டில் இப்போ இந்த தையல் போட்டதால், அதாவது இப்படி மடித்து வச்சு ஹேண்டில் போட்டதால் இது இப்படி மேலுக்கு நிற்கும். இப்போ கசட் பீஸை ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது இந்த நீட்டு சிங்கிள் பீஸை இதை என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அடுத்து ஒரு சின்ன ஃபோல்டு ஒன்று பண்ணிக்கிட்டு இந்த சின்ன ஃபோல்டு அளவுக்கு இதை இப்படி வச்சுட்டு அதையே அகைன் மடிச்சிடுங்க. அதாவது இந்த ஜூட், இந்த கசட் பீஸை வச்சு இந்த சைடு ஃபுல்லாக நம்ம மடித்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஆனால் டபுள் ஃபோல்டிங்கில் பண்ணாதான் இந்த பிசுறுலாம் தெரியாது. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த டேர்னிங்கில் எப்படின்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், இந்த இடம் இப்படி வந்தாச்சு. கார்னர் எப்படின்னா லாஸ்ட் வரைக்கும், அதாவது இது வரைக்கும் இல்லாமல் கொஞ்சம் முன்னாடி இப்படி நிறுத்திக்கிட்டு நம்ம இந்த ப்ரெஷர் ஃபுட் லிஃப்டரை தூக்கிட்டு பெடல் பண்ண வேண்டாம். இந்த ஊசி இறங்கியிருக்கணும். ப்ரெஷர் ஃபுட் லிஃப்டரை தூக்கிக்கிட்டு இந்த பீஸை மட்டும் இப்படி இழுத்தீங்கன்னா திரும்பிடும். தெரியுதுங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். பாருங்க, தெரியுதுங்களா? ஜஸ்ட்டு நான் இந்த பீஸை மட்டும்தான் திருப்பினேன். இன்னொன்று நான் இந்த எண்டும் பண்ணி காட்டுறேன். இதை பாருங்கள், இங்கே பீஸ் இருக்குங்களா, இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு ஊசியை இறக்கிட்டு இந்த பீஸை மட்டும் இப்படி கொண்டு வந்துடுறேன். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த பேக் வந்து நல்ல மாடலு, நிறைய பேருக்கு தேவைப்படும். ப்ராக்டிஸ் மட்டும் நல்லா பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். தெரியுதுங்களா இந்த கார்னர் எப்படி வந்திருக்குன்ட்டு? இப்போது நம்ம ரஃப்பாக தான் எப்போவுமே கட் பண்ணணும். அதாவது இதை விட கூட தான் கட் பண்ணணும். எவ்வளவு தேவையோ எக்ஸ்ட்ரா மடிக்கிறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். அப்படியே டபுள் ஃபோல்டிங் அப்படியே சிங்கிளாக ஃபோல்ட் பண்ணாலே போதும். எந்த அளவுக்கு தேவையோ பார்த்துட்டு ஒரு மடிப்பை மடிச்சுட்டு
இதை பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்படி வந்து இங்கே முடிச்சாச்சு. அடுத்து இந்த பீஸை வச்சு அட்டாச் பண்ண வேண்டியது தான். இப்போ தச்ச அதே மெத்தடு தாங்க, ஆல்ரெடி இங்கே மடிச்சிருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம மடித்து தைச்சோங்கிறதால ஒரு மடிப்பு, ரெண்டாவது மடிப்பு, கீழே இருக்க பீஸ் மட்டும் மாட்டாத மாதிரி பார்த்துக்கிட்டு, இந்த பீஸ் மாட்டாத மாதிரி மட்டும் எடுத்து விட்டுட்டு சேம் மெத்தடில் தான் மடித்து அப்படியே தச்சிட்டே வர்றது. இந்த டேர்னிங்கும் அதே மாதிரி தான், இப்போ பண்ண மாதிரியே தான். சும்மா ஜஸ்ட்டு அப்படியே எடுத்து, ஜூட் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு மடிக்கும்போது கையெல்லாம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பழகினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த லாஸ்ட் வரைக்கும் ஊசியை கொண்டு வந்து இறக்கிட்டேன்னா, இப்போ ப்ரெஷர் ஃபுட்டை லிஃப்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இதை மட்டும் நான் இப்படி திருப்பிடுறேன். ஓகேங்களா? கீழே எதுவும் மாட்டாமல் இதை டபுள் ஃபோல்டிங். லாஸ்ட்டை அதே மாதிரியே திருப்பிட்டேன், டபுள் ஃபோல்டிங் கொடுத்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க, ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். இதை பாருங்கள், ஃபுல்லாக பேக்கை முடிச்சாச்சு. ரெண்டு பக்கமும் பேக் ரெடி ஆகிடுச்சு. இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் ப்ரொடெக்ஷனும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் கிளாத்தில் கூட ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னை கேளுங்க. ரொம்ப சிம்பிளாக 5 நிமிஷம் தாங்க இந்த பேகு. நான் சொல்லி தந்து தைச்சதால லேட் ஆகுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் பேகை முடிச்சிடலாம். தச்சு தான் பாருங்களேன், உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு தேவைப்படும். அதனால் ஒரு சின்ன ஷேர் கொடுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.